ஹாய் குட்டீஸ், நீதி கதைகள்னால் உங்களுக்கு பிடிக்கும்ல? இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்கலாம்? அறிவின் பலம். அறிவின் பலம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா யானையெல்லாம் தெரியுதா? யானைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லை? சூப்பர். இந்த யானையெல்லாம் கூட்டமாக எங்கே போயிட்டுருக்கு? காட்டில் தண்ணியை தேடி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய யானை கூட்டம் இந்த கதையில் ஒரு காட்டில் தண்ணி தேடி அப்படியே அங்கேயும் எங்கேயும் சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கு. தண்ணியே கிடைக்கல எங்கேயும். ரொம்ப தாகமாக ஒன்னொன்னும் முந்தி அடிச்சுக்கிட்டு வேகமாக போகுது தண்ணியை தேடி. அப்படியே காட்டில் தண்ணியை தேடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு யானை திடீர்னு ஒரு தூரத்தில் ஒரு சின்ன குளத்தை பார்க்குது. அந்த குளத்தை பார்த்ததும் ஒரே குஷியில எல்லாம் ஃபாஸ்டா ஓடுறாங்க பாருங்க. வேகமா ஓடுறாங்க அந்த குளத்தை நோக்கி. யானையெல்லாம் ஓடுனா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அப்படியே அந்த காடே அதிர்ற அளவுக்கு ஒரே சத்தம். தடபுட தடபுடன்னு ஓடுது. தண்ணிய பார்த்த சந்தோஷத்துல எல்லாம் ஓடுது. ஆனா இதுல பாருங்க, குட்டி குட்டியா முயல் போகுது பார்த்தீங்களா? அங்க நிறைய முயலும் விளையாடிட்டு இருந்தது காட்டுல. பாவம், இந்த யானையெல்லாம் வர்றத முயலும் கவனிக்கல. இந்த முயல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத யானையும் கவனிக்கல. எல்லா யானையும் ஓடி போனதுல நிறைய முயலை மிதிச்சு கொன்னுடுச்சு. பாவம், அந்த முயல்லாம் சேர்ந்து தலைவன் கிட்ட போய் சொல்லி அதுல இருந்து ஒரு முயல் புத்திசாலித்தனமா நம்ம யானையோட தலைவனை சந்திக்கிறதுக்காக போச்சு. அது ஒரு சூப்பரான திட்டம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த யானை தலைவன்கிட்ட போய் சொல்லுது, யானையாரே, இந்த மாதிரி நீங்க காட்டுல தண்ணி குடிக்க வந்த குளம் நம்ம சந்திரனுக்கு சொந்தமானது, சந்திர அரசனுக்கு சொந்தமானது, அதாவது நிலவு அரசன் அப்படின்னு சொல்லி நீங்க நிலவரசன் பார்க்கறதுக்கு வாங்க. அவர் இந்த தண்ணிய நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, கண்டிச்சிருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. இத நம்பி அந்த யானையும் முயல் கூட போய் குளத்துல ராத்திரியில பாக்குது. இரவுல சந்திரன் மேல வானத்துல வரதானே செய்வாரு. ஆமா, இரவுல வானத்துல சந்திரன் வரதான் செய்வாரு. அது புரியாம அந்த பிம்பத்தை பார்த்து ஏமாந்து போய் அதுல இருந்து யானைகள் அந்த குளத்துல தண்ணி குடிக்கிறதையே விட்டுடுச்சான். இந்த புத்திசாலி முயல் தன்னோட அறிவால முயல் கூட்டத்தை யானைகள் கிட்ட இருந்து காப்பாத்திடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அறிவே உண்மையான பலம்னு தெரியுது. கதை பிடிச்சிருந்துச்சா? பாய்.